என்னதான் அந்த சிக்கன் ஒண்ணு பார்த்து, பார்த்து மசாலா தடவி ஊற வச்சு பொரிச்சாலும் நான் ஹார்டா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு, அது ஒரு பக்கம் பல்ல காட்ட. இதுல வேற எங்க ஆளு காடைய வாங்கிட்டு வந்துட்டு, "இத பஞ்சு போல பொரிச்சு தாயேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்க இருந்துப்பா இத பஞ்சு போல பொரிக்க? ஏற்கனவே 4 எலும்பு கொஞ்சம் போல சதை தான் இருக்கும். இதுல வந்து எங்கேருந்து பஞ்சு போல பொரிக்குன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மசாலாலாம் போட்டு நெறைய தயிர் ஊத்தி, அப்படியே கொஞ்சம் கஸ்தூரி மேதியும் போட்டு, நல்லா பெரட்டி எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில கொண்டு ஊற வச்சுட்டேன். அப்படியாவது நல்லா பஞ்சு போல வருதான்னு பார்க்கறதுக்கு தான். அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி பண்ணதுக்கு இந்த சின்ன வெங்காயம், கிராம்பு, பட்டை, தக்காளி எல்லாம் போட்டு எடுத்து இன்னைக்கு வந்து தேங்காய் அரைக்காம அப்படியே தயிர் ஊத்தி வைக்கலான்னு சொல்லிட்டு தயிரும் ஊத்திட்டு அப்படியே சிக்கன் வந்து ஒரு அடுப்புல வச்சுட்டு, அப்புறம் பாயாசம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து வேற காடைய வேற வித்தியாசமா வச்சுத்தான்னு சொல்லியிருந்தாங்களா, அதுக்காக கொஞ்சம் போல ஆனியனும் பொரிச்சு, அப்படியே கருவேப்பிலையும் பொரிச்சு தனியா எடுத்துட்டு லாஸ்ட்டா சிக்கன் எடுத்து பார்த்தா தான் தெரியுது, "நீ கோடு போடல, ரோடு போடலன்னு" அவங்க ஒரு பக்கம் இருந்து கத்த, "இருங்கப்பா போடுறேன்னு" சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோடையும் போட்டா, இது எங்கேருந்து என்னமோ உள்ள கிரேவி இறங்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கோடு போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து லாஸ்ட்டா அந்த பொரிச்சு வச்ச ஆனியன் எல்லாம் போட்டு எடுத்து குடுத்தா, ஓரளவு ஓகேன்னு சொல்றாங்க.